என்னுடைய 16 வயசில் வீடு வீடாக டாய்லெட் கிளீனர் வித்துட்டு இருந்த ஒரு பையன் தான் இன்றைக்கி இந்தியாவிலேயே பெரிய பாட்காஸ்ட் சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் நிஜம். 16 வயசில் வீடு வீடாக டாய்லெட் கிளீனர் விற்று தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ண ஒருத்தன். அதை பார்த்து நிறைய பேர் அவனை ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் பேசுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அப்படி பேசுகிறது குழந்தைங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை நிறைய பேர் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. அப்போது ராஷ்டிரமணி ஃபீல் பண்ணுறாரு, ஏன் நம்ம சோஷியல் மீடியாவில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணி உருவாக்கி நிறைய வீடியோஸ்லாம் போடுறாரு. பெருசாக வியூஸும் இல்லை, சக்ஸஸும் இல்லை. அப்போ தான் இந்த பாட்காஸ்ட் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிகரிங் அவுட் அப்படிங்கிறது உருவாக்குறாரு. அப்படி உருவாக்குனப்போ நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை பற்றியெல்லாம் வருத்தப்படாமல் தனக்கு பிடிச்சதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக தன்னுடைய வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்றைக்கி இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கார் பாட்காஸ்ட் சேனலில். உலகத்திலேயே ஒரு பெரிய பாட்காஸ்டரில் அவரும் ஒருத்தராக இருக்கார். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரபலங்கள் உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்ருக்காரு. அப்பேற்பட்ட ராஷ்டிரமணி நம்ம எல்லாருக்குமே இன்ஸ்பைரிங் இல்லையா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.